வேளச்சேரியும் மூழ்கும் அபாயம் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு சார். வந்திருக்கு. 2-3 ஆண்டுகளுக்கு, குறிப்பாக 23ஆம் ஆண்டு கடுமையான வெள்ளம் வந்ததற்கு பிறகு சிலர் வீடுகளெல்லாம் இடித்துவிட்டு தரைமட்டத்தை உயர்த்தி கட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் என்னதான் செய்தாலும் இன்னும் அந்த வேளச்சேரி பகுதிக்கு வெள்ள ஆபத்து நீங்கவில்லை அப்படின்ற அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடுகிறது. கூடுதலாக அதில் 255 ஏக்கரை ஏரி பகுதியாக ஏற்கனவே அறிவித்து நமது நிலங்களில் இருக்கிறது. 250 ஏக்கரில் இருந்த ஏரி, அதில் இப்போ வெறும் 55 ஏக்கர் தான் ஏரி இருக்கிறது. மீதி இடங்களில் எல்லாவற்றிலும் ஆக்கிரமிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த ஆக்கிரமிப்புகளை நீக்கவில்லை என்றால், அந்த பொதுப்பணித்துறையின் பொறியாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, நாங்கள் நோட்டீஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டோங்க, எப்போ இடிக்க போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது, முழுக்க ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்புகள் நீக்கப்படாத வரை அந்த வேளச்சேரி பகுதிக்கு வெள்ள ஆபத்து எப்போதும் நீங்காது. ஸோ இப்போது எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் போய் அவ்வளோ ஓட்டர்ஸை பகைச்சிக்கிட்டு அந்த இடிக்கிற வேலையை செய்ய மாட்டாங்க. இன்னொன்று, அங்கே இருக்கவும் பூரா மிடில் கிளாஸ், ஏழை ஜனமாக இருந்தால் புல்டோசர் வச்சு இடிச்சிடலாம். அவங்க பூரா மிடில் கிளாஸ், அங்கே அவ்வளோ ஈஸியாக இடிக்க முடியாது. அதனால் இந்த அரசும் செய்யாது. ஸோ அடுத்து வரக்கூடிய அரசாவது தயவு தாட்சணியமின்றி இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினால்தான் சென்னை நாளை தப்பிக்கும், இயற்கைக்கு ஒரு உதவி செய்ததாகவும் இருக்கும். அதை அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களாவது செய்வார்கள் என்று நம்புவோம்.